years he paid 79,040 to settle down his debt. At what rate of interest he borrowed the money? குமார்ன்றவர் வந்து தனி வட்டி விதத்தில் 52,000 கடன் வாங்குறாரு. 4 வருஷத்துக்கு அப்புறம் அவர் கடன் அடிக்கிறதுக்காக 79,040 செலுத்துறாரு. வட்டி வீதம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, என் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஏலேருந்து பிஏ கழிக்கும் போது இந்த ஃபார்முலாவில் ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ இருக்குல்லையே, இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஐ வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஐ வேல்யூ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 27,040. ஸோ இன்ட்ரெஸ்ட் தெரியும் அப்படின்னா இதுலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா I equal to P/100 வந்து நம்ம IPN வேல்யூ போட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும், ஆர் வேல்யூ கிடச்சிரும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த ஆர் வேல்யூ வேணும் இல்லையா, இந்த மீதி இருக்க என்ன 520 வந்து இந்த பக்கம் கீழே கொண்டு வரோம். இதுலேருந்து நமக்கு ஆர் வேல்யூ கிடச்சிருது. எல்லாத்தையுமே கேன்சல். ஃபஸ்ட்டு 4 அடிக்கிறோம், திரும்ப 4 அடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 13 அடிக்கும் போது 169 13 கிடச்சிது. ஆர் வேல்யூ கொண்டு 13% ஆப்ஷன்